தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட 16வது நாளில் பழிக்கு பழி கொலை நடக்கலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து நெறியாளர் தேவப்பிரியன் இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கடந்த ஜூலை 5ஆம் தேதி நடந்த நிலையில் 16வது நாள் நெருங்குவதன் காரணமாக உளவுத்துறை எச்சரிக்கை தொடர்ந்து பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துடைய பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார், இதனுடைய நோக்கம் என்ன, இதற்கு பண உதவி செய்தவர்கள் யார், இதற்கு திட்டமிட்ட உளவாளி யார் என்பது போன்ற அனைத்து தடங்களையும், அந்த கொலை நடந்ததற்கான தடங்கள் அனைத்தையும் பின்தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இன்று காலை முதல் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்ற தொடர்பான பல்வேறு பிரத்யேக தகவல்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் வழங்கி வருகிறார். கோகுல், தற்போது இதில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தை குறித்து கொடுத்தது யார்? அவர் இந்நேரத்திற்கு இங்கே இருப்பார், துப்பாக்கி இல்லாமல் இருப்பார், யதார்த்தமாக இருப்பார் அப்படின்றத கண்டறிந்து எதிராளிக்கு சொன்ன நபர்கள் யார் அப்படின்ற புதிய தகவல் வெளியா இருக்கு. என்ன விவரம் வெளியா இருக்கு கோகுல்? தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக வேறு ஏதாவது கொலை நடக்கலாம் என்ற ஒரு உளவுத்துறை எச்சரிக்கையும் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 16வது நாள் நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடையவர்கள், அந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள், அதே போல இந்த கொலை குற்றவாளிகளுடைய தொடர்புடைய நபர்கள் யாரையாவது கொலை செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலானது உளவுத்துறை வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரவுடிகளுடைய நடமாட்டத்தை காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் மட்டும் ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த அவருடைய தொடர்புடைய நபர்கள், இந்த கொலைக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார் யார் என்ற விவரங்கள்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த அவர்களை கண்காணிக்கக்கூடிய பணியிலையும் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். வேறு ஏதாவது ஒரு கொலை சம்பவமோ எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமோ நடைபெறாமல் இருப்பதற்கு உளவுத்துறை இந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்து காவல்துறை உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த கொலைக்கு ஆற்காடு சுரேஷுடைய பழிக்கு பழி அதற்காக தான் இந்த கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய மற்ற நபர்கள், அவருடைய குடும்பத்தினர் யார் யாரெல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் காவல்துறை சேகரித்து அவர்களை கண்காணித்து அவர்களை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஒரு முக்கியமான நபர் திருமலை. இவர் ஆம்ஸ்ட்ராங் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே இருக்கக்கூடியவர், பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர். திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் இவர் சரித்திர பதிவேடு, ஏ பிரிவு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறார். இவர் மீது 2 கொலை வழக்குகள் இருக்கிறது, 7 வழக்குகள் இருக்கிறது. இவரை இந்த கொலை கும்பல் முக்கியமாக கையில் எடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், இவர் ஆற்காடு சுரேஷுடைய நண்பராக இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இவர் நண்பராகவே இருந்திருக்கார். அங்கே ஆட்டோ ஓட்டி வருவதால் இவர் ஆம்ஸ்ட்ராங்கோடு நெருக்கமாக இருந்திருக்கார். இவர் அங்கு தினசரி வந்து செல்வது எந்தவித ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆம்ஸ்ட்ராங்கிடம் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி மது குடிப்பதற்கு சில நேரங்களில் ஆம்ஸ்ட்ராங்கிடம் பணம் கேட்பதாகவும் அவ்வப்போது 500, 1000 உள்ளிட்ட பணத்தை ஆம்ஸ்ட்ராங்கே இந்த திருமலைக்கு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கொலை கும்பல் சந்தேகம் வர முடியாத இந்த திருமலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். திருமலை தான் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாக ஆம்ஸ்ட்ராங் எங்கெங்கெல்லாம் சென்று வந்துள்ளார் என்பதை ஆட்டோவிலும் அந்த தெருவிலும் கண்காணித்து நேரத்தை குறித்து கொடுத்திருக்கிறார். ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக கண்காணித்து வந்திருக்கிறார். ஏனென்றால் இவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் தெரிந்தவர் என்பதால் எந்தவித ஒரு சந்தேகமும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் வரவில்லை. அந்த அடிப்படையில் திருமலை இந்த நேரத்தை, கொலை செய்வதற்கான நேரத்தை குறித்து கொடுத்திருக்கார். திருமலையை ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இந்த கொலை கும்பல் பயன்படுத்தியிருக்கிறது. இவர் ஆற்காடு சுரேஷுடைய நண்பராக இருந்து இந்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக இவரும் அந்த கொலை கும்பலுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டிருக்கார். திருமலைக்கு வயது 45, அதே பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான். ஆம்ஸ்ட்ராங்குக்கு பல வருடங்களாக தெரிந்தவர் தான். 2 கொலை வழக்குகளில் இவர் தொடர்பு இருக்கிறது. 7 வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக, ஏ கிரேட் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக ஒவ்வொரு பக்கத்தையும் தொடர்ந்து பேச போறோம். அடுத்த அரை மணி நேரத்திற்கு இதுதான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இருக்கக்கூடிய சதிவலைகள் என்ன, யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேச போறோம். இப்போது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சிந்தனன் நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார், வணக்கம். பழிக்கு பழி கொலை நடக்கலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இருக்கு, அதே நேரத்தில் ஒரு அச்சமும் இருக்கு. காவல்துறையுடைய இந்த 16 நாள் விசாரணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எந்த மாதிரியான கோணங்கள் எல்லாம் விசாரணை இது போல நடக்கும்? காவல்துறையினுடைய புலன் விசாரணை
அந்த தகவல்களை பொது ஊடக அந்த இதுலயோ அல்லது வெளியோ சாதாரணமா யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஈவன் ஒரு புலன் விசாரணையுடைய போக்கு எப்படி இருக்கிறது, யாரை நோக்கி விசாரிக்கின்றார்கள், யாரை தேடுகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அது புலன் விசாரணையுடைய போக்கை வெகுவாக பாதிக்கும். நீங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற மாதிரி அதுல நீங்க இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யார விசாரிச்சாங்க, யாரு பணம் கொடுத்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, யாரெல்லாம் போய் உளவு பார்த்தாங்க, யாரு இவர் கூட இருந்து மோல் மாதிரி இருந்து ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படின்லாம் நீங்க சொல்லிருக்காங்க. நீங்க சொல்ற தகவலே உண்மையாக இருந்தால் கூட ஒரு காவல்துறை சம்பந்தமாக இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 1 வாரம் 10 நாள் தான், 1 வாரம் தான் ஆக போகுது. இந்த நாளுக்குள் ஒரு போலீஸ் ஒரு வழக்கினுடைய, அதுவும் மிக கொடூரமாக ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் பல்வேறு யூகங்களுக்கும் சந்தேகத்துகளுக்கும் இடம் இருக்கிறது என்று பொது ஊடகத்தில் ஜேர்னலிஸ்ட் நீங்க எல்லாருமே நீங்க விவாதித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்கட்சிகள் இதில் ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா, இதை வச்சு நம்ம குளிராயலாமா அப்படின்னு சொல்லி பல்வேறு அலிகேஷன் அகேன்ஸ்ட் போலீஸ் புகார்களை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது எந்த ஒரு புலன் விசாரணையுடைய போக்கையும் அதில் உள்ள முக்கியமான அம்சங்களை பற்றி வெளியில் சொல்வது நல்லதல்ல. அது சொல்லவே கூடாது. இங்க புலன் விசாரணையில என்னென்ன ஃபேக்ட் வருதோ, அதுல லீட் பண்ற லீடிங் என்னென்ன லீட் வருதோ அதெல்லாம் வச்சு நாங்க மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து ஏற்கனவே முதலில் 8 நபர்களை கைது செய்தார்கள். அதே பிறகு ஒரு 3 பேரை கைது செய்தார்கள். அப்புறம் பார்த்தா நீங்க என்னென்னமோ நீங்க ஹேஷியங்கள்லாம் போட்டே வந்தீங்க எல்லாருமே. கடைசியில் இப்போ ஒரு 3 பேரை நேற்றுக்கு முதல் நாள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஆக ஒவ்வொரு நபரையும் கைது செய்து அவரை விசாரணை செய்து அவர் ஒப்புதல் வாக்குமூலத்தில் தான் எப்படி இதுல தொடர்புடையவர் அல்லது தனக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது, பணம் கொடுத்தது யார், ஆள் கூட்டி போனது யாரு, வெஹிக்கிள் கொடுத்தது யாரு, என்ன எப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அதை பூரமா எல்லாமே சாட்சிகள் முன்னணியில் ஒரு ஒப்புதல் மூலமாக புதிய சட்டத்தின்படி இப்போ நாங்க we are bound to, அதாவது ரெக்கார்டு த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா, ஈவன் ஒரு போன்ல கூட நாங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா இனிமேல் போறதெல்லாம் சாதாரணமா நாங்க கைப்பட எழுதிட்டு இருக்கிறத விட எலக்ட்ரானிக் மீடியா மூலமா எக்ஸ்பெஷலி த்ரூ ஆர் பிரிஃபரபிலி த்ரூ இந்த கொலையோடு தொடர்பு படுத்தப்பட்டு இப்ப முதற்கட்ட விசாரணைக்கு உள்ள வந்திருக்கவங்க நிறைய பேர் அரசியல் பின்பலத்தோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதுவா அந்த கட்சிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது எப்படி போலீஸுடைய பார்வைக்கு வராம போச்சு? இல்ல போலீஸ் பார்வைக்கு வரலன்னு சொல்லக்கூடாதுங்க. இப்ப அப்படி பார்த்தா அரசியல்வாதிகள் இப்ப நீங்க பார்த்தோன்னா எந்த கட்சியை விட்டு வைக்காம எல்லா கட்சியிலுமே அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அக்யூஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியாம போச்சா? அப்ப ஒரு நபர் இது ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு தருணம். இனிமேல் அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியில் ஒருவரை அடிப்படை உறுப்பினராக அல்லது ஒரு பதவியில் நியமிப்பதாக இருந்தால் நல்லா வெரிஃபை பண்ணி அவர் மேல இனிமேல் கிரிமினல் ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, வேற ஏதாவது கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத நல்லா அவங்க வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் கட்சியில சேர்க்கணும். இப்போ அவசரமா முதல்ல 1000 அறிக்கை சொன்னாங்க. இதுல உண்மையிலே ஆளுங்கட்சி யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவர்களை தப்பிக்க வைப்பதற்காகத்தான் போலீஸ் இப்படி விசாரிக்காங்க அப்படி விசாரிக்காங்கன்னு என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப நேற்றுக்கு சில அக்யூஸ் இவங்க எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த கட்சியை வந்தவர்னு அவசரமாக நான் இந்த கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால போலீஸ்ல இவங்க இந்த அக்யூஸ் அப்படிங்கிற எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம். அது விசாரணைகள் நாங்க எங்க புலன் விசாரணையின் போக்கில் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அப்படின்னு தெரிஞ்ச உடனே irrespective of the political party leanings அவங்க எந்த கட்சி சேர்ந்தவங்க பரவாயில்ல, கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டது. இதுதான் மிக கொடிய வழக்கு, கொடூரமான வழக்கு, அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடிய வழக்கு. இதுல என்ன போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ண போறாங்க? அரெஸ்ட் பண்ணிருந்து அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவன அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கான்னு இதை விதிவிலக்கு இருக்கான்னு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆக இப்ப நீங்க சொல்ற விட பார்த்தோம்னா இனிமேல் இந்த மாதிரி அரசியல் கட்சியில் சேர்ந்த ஒரு நபர்கள் ரவுடியா இருக்கான் அப்படின்னா அரசியல் கட்சிகள் இன்னைக்காவது முடிச்சுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியுமே பொதுமக்களுடைய நன்மையை முன்னிட்டு இப்பமாவது முடிச்சுக்கிட்டு எங்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஹிஸ்டரி ஷீட் இருக்கு அப்படின்னா இப்போ நாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் பக்கா வெரிஃபை பண்ணி எல்லா மெம்பர்ஸையும் வெரிஃபை பண்ணி அல்லது நீங்களே பொதுமக்கள் தகவல் சொல்லுங்க நாங்க இது எடுத்துக்கிறோம் சொல்லி வெரிஃபை பண்ணி அவங்கள போற உடனடியாக அந்த கட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும். சரி, அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இருக்கிறதா தெரியுது நமக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படுகொலை திட்டமிடும் போது என்னென்ன மாதிரியான விஷயத்தை எடுத்துப்பாங்க? இந்த படுகொலை அப்படின்றது திட்டமிடல் அப்படின்றது எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க.
இல்ல, அதாவது இப்போ ஆஃப் லேட் என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியாக ஒரு நபரை கொலை செய்வது என்பது, அவரே வந்து பாதிக்கப்பட்ட நபரே ஒரு கொலை செய்வது அப்படிங்கிறது அது ரொம்ப ரிஸ்கானது அல்லது ரொம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன். யாரையா ஒரு நபரை வெட்டிட்டு ஒருத்தர் ஜெயிலில் போயிட்டார் அப்படின்னா, அந்த எதிர்த்தரப்பு நபர் வந்து உடனடியா பண்ண முடியாது அல்லது அதை வந்து ஒரு பெரிய கேங் பண்ண முடியாது அப்படிங்க. நான் என்னுடைய அனுபவத்திலாம் பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு நபர் இந்த மாதிரி கொலை வழக்குகள் அல்லது ஒரு பெரிய ஒரு ரவுடி வழக்குல சம்பந்தப்பட்டு ஒரு நபர் ஜெயிலுக்கு போறாரோ, அங்க ஒரு பெரிய கேங் ரெடி பண்றாங்க. நானே ஒரு 3-4 வழக்குகளில் அது மாதிரி நான் பார்த்திருக்கேன். பெரிய கேங், இந்த ஃபங்குமார் கேஸ், வீரமணி கேஸ், இப்படிப்பட்ட நபர்லாம் பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படி ஒரு கேஸ், இதெல்லாம் பெரிய பெரிய கேங். இதெல்லாம் ஜெயில போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கேயே 2 கேங் 3 கேங் அப்படின்னு ஒரு கேங்கா இன்னும் உண்டாக்கிடுறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. ஜெயில இருக்கும் போதே இப்போ சைதாப்பேட்டில் ஒருத்தர் மர்டர் பண்ணணும் அப்படின்னா, சைதாப்பேட்ல இருந்து பங்குமார் வந்து ஜெயில போயிருக்காருன்னா அவர் ஜெயிலே இருப்பாரு, வெளியே வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன செய்வாரு, அவங்களுடைய ஃப்ரெண்டு அங்க ஜெயில உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லி, தாம்பரத்துல இருந்து ஒரு குரூப், தாம்பரம் சிவான் ஒருத்தர் இருந்தாரு அந்த நேரத்துல, அதே மாதிரி செங்கல்பட்டுல குரங்குமார் ஒருத்தர் இருந்தாரு. அப்படிப்பட்ட குரூப்பை ஜெயில இருந்தே டைரக்ட் பண்ணி அனுப்பி, சம்பந்தமே இல்லாம ஆட்டோல அல்லது வேன்ல வந்து யாரா வெட்டி போடுவாங்க. போலீஸ்க்கு யாருமே என்னன்னே தெரியாது. ஸோ திருவத்தியூர்ல கொலை பண்ணோம்னா சைதாப்பேட்டை கேங் போய் பண்ண வேண்டியது, மாம்பழத்துல பண்ணோம்னா மயிலாப்பூர் கேங் போய் பண்ண வேண்டியது. இப்படி ஜெயில வந்து நல்லா அவங்க ஒரு வருஷம் குண்டாஸ்ல போட்ட உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு பயங்கரமா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பக்காவா போய் பண்றாங்க. அவங்க அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேங் மர்டர் அல்லது இந்த கூலிப்படையை சவுத் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி, மதுரை, அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூலிப்படை ஏறி பாம்பு போடுறது, வெங்காய வெடி மாதிரி அல்லது நாட்டு வெடிக்கொண்டை போடுறது, உடனே வந்து வெட்டுறது, இப்படிப்பட்ட கலாச்சாரம் வளர்வதற்கு காரணம் நம்பர் 1 இந்த மாதிரி ஜெயில வந்து அவங்க கூட்டா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு ஃபண்ட் ஏற்பாடு பண்றது, யாரையாவது மிரட்டி ஒரு பணம் வாங்குறது, யாராவது இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் மிரட்டி பணம் வாங்குறது நம்பர் 1. நம்பர் 2 பொலிட்டிக்கல் லீனிங்ஸ் ஏதாவது சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு எலெக்ஷன்ல போய் நல்ல ஓட்டு சேகரிக்க போறது அல்லது வேற ஏதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றது, அப்படினால அரசியல் கட்சிகள் ஒரு தலையீடு இருக்கிறது நம்பர் 2. நம்பர் 3, அப்படியே ஒரு மர்டர் ஒரு நடந்து போச்சு அப்படின்னா, அது அதாவது ஒரு கேங் மர்டர் அல்லது ஒரு கூலிப்படை மர்டர் நடந்துருச்சுன்னா 2 மாசம் 3 மாசம்ல பெயில வந்துடுறாங்க. பெயில வந்து என்ன பண்றது, முக்கியமான சாட்சி A1 சாட்சி விக்டிம் இருந்தாங்கன்னா, இப்ப நீ சாட்சி சொன்னா நான் ஜெயில வந்து நீதிமன்றி என்னை தூக்குல போட்டுவார், தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. சரி, உன் பையனை வெட்டிடுறேன், உன் பொண்ணை வெட்டிடுறேன், அப்ப இந்த 3 தூக்கா கொடுப்பாங்க. நீ சாட்சி சொல்லலாம நீ இருந்தீங்கன்னா உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டப்படுவதால் அதிகமான 99% விட்னஸ் விக்டிம் யாருமே கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றது இல்லை. அதனால இந்த கேங் மர்டர் அல்லது இந்த கூலிப்படை கொலையில கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது ஒரு 5% 10% கூட இல்ல. அதனால இப்பமாவது அரசாங்கம் விழித்துக் கொண்டு இந்த மாதிரி கேங் மர்டர் அல்லது இந்த ஒரு கூலிப்படை கொலை அல்லது கொடூரமான இப்படி அரசியல் தலைவர்களை கொலை செய்வது போன்ற இந்த வழக்குகளில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கணும். பாக்ஸோ ஆக்ட் கேஸ், NDPS கோர்ட், SC அட்ராசிட்டிக்ஸ் கோர்ட், அது மாதிரி பாம் பிளாஸ்ட் கோர்ட், VNDSக்கு தனியாக ஸ்பெஷல் கோர்ட், அப்படிலாம் ஒரு கோர்ட் அமைக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடூர கொலைகள் விசாரிப்பதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைத்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அல்லது விக்டிம் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணி அவங்கள 3 மாசத்துக்குள்ள பெயிலே விடக்கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்க சில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அல்லது CBI விசாரிக்கக்கூடிய சில வழக்குகளில் அரசியல் ரீதியாகவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, அரசியல் கட்சியில் எப்படி செயல்படணும், அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற நிறைய முக்கியமான ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிவலைகள் என்ன அப்படின்றத உங்களுடைய அனுபவத்துல இருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாம் விசாரிப்பாங்க, கண்டிப்பா விசாரிப்பாங்க, யாருமே விட மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சித்தண்ணன். வெரி குட். மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். இப்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் நடந்தது ஒரு 30 செகண்ட்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நடந்த சதிவலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தண்ணன் சொன்னாரு. இதுல கடைசி நேரம் அந்த கோ ஹெட் அப்படின்ற கமாண்ட் எங்க இருந்து வந்தது, இந்த கொலை செய்வதற்கான கடைசி உத்தரவு யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? நிச்சயமாக, அதாவது அந்த CCTV காட்சிகள்லையும் நம்ம ஏற்கனவே பார்க்கலாம். கொலை கும்பல் வந்து சில மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த பகுதியில் போய் நோட்டமிட்ட CCTV காட்சிகள்லாம் வெளியாகிறது. தொடர்ந்து அந்த கும்பல் முன்கூட்டியே அந்த இடத்திற்கு சென்று தொடர்ந்து நோட்டமிட்டது மட்டுமல்லாமல் ராமு என்ற நபர் தான் முதலில் வெட்டினார். அவர் அதாவது அந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனத்துடைய
சீருடையில் செல்லக்கூடிய நபர்கள் இருசக்கர வாகனத்திலிருந்து நோட்டமிட்டது மட்டுமல்லாமல் அந்த ராமுவிடம் நாட்டு வெடிகுண்டை கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. ராமு தான் முதலில் ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அந்த தெருவிற்கு முதலில் செல்கிறார். அதன் பின்னர் தான் ஒவ்வொருவராக செல்லக்கூடிய காட்சிகளும், அதாவது ஆம்ஸ்ட்ராங் நிற்கக்கூடிய இடத்திற்கு பின்புறமாக சில நபர்களும் முன்புறமாக சில நபர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடைசியாக இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படக்கூடிய ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் பொன்னைபாலும் அவருடைய மைத்துனராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருளும் இருசக்கர வாகனத்தில் வந்தவுடன் இந்த கும்பல் வெட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த நேரத்தை குறித்து கொடுத்தவர் திருமலை தான். ஆனால் நேரடியாக இந்த கொலை சம்பவத்தில் நடைபெறக்கூடிய இடத்திற்கு இருசக்கர வாகனத்தில் அருளும் பொன்னைபாலும் வந்தவுடன் இந்த ராமு பின்புறமாக இருந்து வெட்டக்கூடிய காட்சிகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் இரண்டாவதாக கழுத்தில் ஆம்ஸ்ட்ராங்கில் வெட்டும் போது அவர் நிலை குழுந்து கீழே விழுகிறார். அதே போல ஒவ்வொரு இடமாக தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மணிவண்ணன் என்ற நபர் காலில் வெட்டுகிறார், கையில் ஒருவர் வெட்டுகிறார். இது போன்ற எந்தெந்த பகுதியில் வெட்ட வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு சில நொடிகள், குறிப்பாக ஒரு 25-30 நொடிகள்ல ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். 2 நிமிடத்தில் அந்த இடத்திற்கு சூழ்ந்து கொண்டு ஏறக்குறைய 25 நொடிகள்ல இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு இவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். இந்த கொலைக்கு அந்த இடத்தில் வந்த ஒரு 11 பேர் வந்திருந்தாலும் கொலைக்கு பின்னணியில சில நபர்கள் இருப்பதை ஒட்டிதான் தற்பொழுது வழக்கறிஞர் ஹரிகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். அதே போல இந்த கொலை கும்பலுக்கு கார் உள்ளிட்டவை எல்லாம் உதவி செய்த சதீஷ் கைது செய்யப்பட்டிருக்கார். மலர்கொடி, இந்த நாட்டு வெடிகுண்டை வழங்கிய பெண் வழக்கறிஞர் மலர்கொடி கைது செய்யப்பட்டிருக்கார். இதற்கு பண உதவி செய்த அஞ்சலையை காவல்துறை தொடர்ந்து தேடி வர்றாங்க. அஞ்சலை ஆற்காடு சுரேஷுடைய பெண் தோழியாக இருந்து ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலை அங்க பெரிய கந்துவட்டி தொழில் செய்யக்கூடியவர். அந்த அஞ்சலை இவர்களுக்கு ஏறக்குறைய லட்சக்கணக்கில் இந்த கொலை கும்பலுக்கு பண உதவி செய்துவிட்டு இப்ப தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். தனிப்படை போலீசார் தீவிரமா தேடி வர்றாங்க. இந்த ஒரு பெரிய அளவிலான கொலைக்கு மேலும் சில ரவுடிகள் துணை போயிருக்கலாம், சதித்திட்டம் தீட்டி கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் காவல்துறையுடைய விசாரணை தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சம்போ செந்தில் என்ற வடசென்னையை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடியை காவல்துறை தேடி வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னால் இருந்த சதி வலைகளை ஒவ்வொன்றாக காவல்துறையினர் அவிழ்க்க முயற்சித்து வருகிறார்கள். அந்த விசாரணையுடைய தடத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. இது தொடர்பான பல்வேறு பிரத்யேக தகவல் நியூஸை எங்களோட பயந்துட்டீங்க. தகவலுக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகள் நெட்வொர்க் அதிர வைக்கும் வகையில் நீண்டு கொண்டே செல்கிறது. காத்திருந்து கருவறுத்த 2 பெண்கள் யார் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் மலர்கொடி என்ற பெண் ஒருவர் கைது